Hi students, welcome to Chennai IAS Academy. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் 4 ஓகேடா சார் எஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான வேர் டு ஸ்டடி பார்க்குறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு காலையிலே வந்து டெஸ்ட் நம்பர் 3க்கான கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். டவுன்லோடு பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு டவுன்லோடு பண்ணிருங்க சரிங்களா. இது வந்து டெஸ்ட் நம்பர் 4க்கான அடுத்த டெஸ்ட் நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம சொல்லிடுறோம். எக்ஸ்ட்ரா வந்து என்ன டிப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம போன டெஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தோம், ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா CIA ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் விருப்பப்படுறவங்க ஓகே டெஸ்ட் பேட்ச் எழுதுறவங்க கம்பல்சரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. ஏன் ஜாயின் பண்ண சொல்றேன்னா அதுல வந்து நான் போனடி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாமே அதுல வந்து தனியாக செப்பரேட்டா ஓகேங்களா. டெஸ்ட் யாரு ஃபுல் ஃபிளெட்ஜா எழுதுறாங்களோ அவங்களுக்கு செப்பரேட்டா வந்து இதை நம்ம கண்டினியூ பண்றோம். ஓகே, அதனால தெரியாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோல கீழே அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ரைட், இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 4க்கான வேர் டு ஸ்டடி as usual பாலிட்டி அண்ட் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ். ஓகே, நாலு டாபிக்கா இருக்குது. டெஸ்ட் நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலே நம்ம வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டேட் வந்து 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ், 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஓகேங்களா, இந்த கொஞ்சம் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசு தான், 9th கொஞ்சம் பெருசு ஓகேங்களா. இந்த டைமை நம்ம வந்து இடையில ஒரு 5 நாள் 6 நாள் அப்படி சரி 8 நாள் 9 நாள் வைக்கலாம்னு நினைச்சோம். ஆனால் அது வைக்க முடியாது ஒரு சில காரணங்களால. கரெக்டாக சனிக்கிழமை தான் வைக்க முடியுது. அதனால இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம 2 வீக் டைம் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அடுத்து இன்னொரு டெஸ்ட் மேபி 11th or 12th புக்கை படிக்கும் போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருப்போம். நீங்க இந்த டைம்ல முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் படிச்சுட்டு அடுத்து 10th கூடிய தமிழ் புக்கை நீங்க விருப்பப்பட்ட நீங்க படிச்சு வச்சுக்கோங்க டைம் இருந்தா. ஏன்னா அடுத்த டெஸ்ட் 10th படிப்பீங்க, அதுவும் அதிகம் தான், ஆனா அதுக்கு ஒரு வாரம் தான் கொடுத்துருப்போம். அதனால ஓகேங்களா. ரைட், அப்ப 9th ஃபுல் புக் ஓகேங்களா. நியூ புக் மட்டும் தான், நல்லா கவனிச்சுக்கோ. நியூ புக் மட்டும் தான் ஓகேங்களா. ஓல்டு புக் தனியா டெஸ்ட். ஓகே, நியூ புக் மட்டும் படி. எப்போ போல பழக்க தோசத்துல 6th 7th 8th ஓல்டு புக் நியூ புக் ரெண்டு சேர்த்து படிச்சாத டைம் இருக்காது உனக்கு படிக்கிறதுக்கு. ஓகே, நியூ புக். அடுத்து ஹிஸ்டரியில வந்து ஃபர்ஸ்ட் 3 டாபிக் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த 3 டாபிக் நீங்க படிச்சா கம்பல்சரி நீ குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எந்த எக்ஸாம் எழுதினாலும் +3 கொஸ்டின்ஸ் ஓகேடா. 3க்கு மேற்பட்ட கேள்வி கம்பல்சரி வந்துடும் இதுல இருந்து ஓகேடா. எப்பவுமே நான் சொல்ற கிளாஸ் நடத்தும் போது இண்டஸ் வேலியா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் எழுதி வச்சுக்கோ. குப்தாசா கண்டிப்பா ஒரு கொஸ்டின், டெல்லி சுல்தான், முகல்ஸ் ரெண்டையும் சேர்த்து 1-2 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க கம்பல்சரி. அதனால இந்த 3 டாபிக் ஹிஸ்டரி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதே மாதிரி பிசிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் டு டாபிக்ஸ் மாதிரி ரொம்ப 3 டாபிக் கொடுத்துருக்கோம் ஓகேடா. அப்புறம் மேக்ஸுக்கு பிரசன்டேஜுக்கு பாதி பேர் மேக்ஸ் தான் கஷ்டமா இருக்கு எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல சொல்றீங்க. நான் இந்த பிரசன்டேஜோடைய யூடியூப் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஓகே எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். இந்த வீடியோவோட ஓகே இந்த டாபிக்கோடைய வீடியோவை நான் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. 2 வீடியோ கூட இருக்கும், நான் 2 வீடியோ மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் 25 100 25 கிட்டத்தட்ட ஒரு சரி இதுல கொஞ்சம் 200 கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குரிய ஒவ்வொரு டாபிக் வேட்டி சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் 6 9 11 ஓகே இதுல தான் இருக்கும். 6th பொறுத்த வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் கேட்டாலும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய நாகரிகம் எப்படி வளர்ந்தது, இந்தியாவில் கற்காலம் ஓகேங்களா, செம்பு காலம், இதை விஷயத்தான் படிக்கணும். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே, வாட் இஸ் ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் தெளிவாக படிச்சுக்கணும். 6th ஃபர்ஸ்ட் லெசனே அதுதான் ஓகேங்களா. அடுத்து ஹியூமன் எவல்யூஷன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 6th தனியாவே இருக்கும் ஓகே, அதுதான் பேசிக். அடுத்து 9th மனித பரிமாண வளர்ச்சியும் சமூக வரலாற்றுக்கு முந்தைய காலம். அடுத்து ஏன்சியன் சிவிலைசேஷன் பண்டைய நாகரிகங்கள் சொல்லிட்டு 9th இருக்கும். இதுல தான் வந்து IVC தனியாவே கொடுத்துருப்பாங்க, ஒரு சப் டாபிக்கா கொடுத்துருப்பாங்க. அடுத்து 11th புக்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேவா, தொடக்க கால இந்தியா சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து ஓகே இந்தியா ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட் லெசனே இருக்கும் ஓகேங்களா, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடித்தலைமையில இருந்து பேரரசு வரை அதாவது ஒரு பேசிக்கா அப்படி படிச்சுக்கோங்க. அடுத்து பேரரசு காலம், குப்தர்கள், வர்த்தனர்கள் அப்படி இருக்கும், குப்தா சமயனா படிச்சுக்கோங்க சரிங்களா. இதுல தான் வரும் அரசு மற்றும் பேரரசின் உருவாக்கம், எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் எம்பையர் 4th லெசன். பாருங்க இந்த லெசனை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. 6th இருக்கு, இது 11th இருக்கு. அதே மாதிரி 11th 7th டாபிக்கா குப்தர்களும் தனியா ஒரு லெசன் இருக்கும், பெருசா இருக்கும். குப்தருக்கு அப்புறம் போஸ்ட் குப்தா பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்தருக்கு அப்புறம் ஹர்ஷா ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங்டம் இருக்கு, லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் 11th அட்வென்ட் ஆஃப் துருக்கியர்கள் அதாவது டெல்லி சுல்தான் பத்தி செப்பரேட்டா இருக்கும் ஓகேங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் மீடியா இது ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த லெசன் எந்த லெசனை படிக்கிறீங்களோ இந்த லெசனை படிச்சிருக்கும். ஒரு 2-3 கொஸ்டினா கண்டிப்பா வந்துடும். நல்லா கவனிச்சுக்கோ, நோட் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கும். இந்த டாபிக்ல இருந்து 2-3 கொஸ்டினா வரும். ஏன் அப்படின்னா இந்த டாபிக்ல தான் ஏகப்பட்ட புத்தகத்தோடைய ஆசிரியர், வெளிநாட்டு பயணிகள் இவங்கதான் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த லெசன் ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும்
பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வேகான டாபிக். ஏன் அப்படின்னா அது அங்கங்க புக்ல அங்கங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு மொத்தமா கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சில ஸ்பெஷலைஸ்ட் புக் தான் ரெஃபர் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பேரண்டத்தின் இயல்புல 6th 9th 11th ஜியோகிராஃபி புக். ஏன்னா பேரண்டம் ஓகேவா, ஜியோகிராஃபி சம்பந்தமா சோலார் சிஸ்டம், எர்த்து, பிரபஞ்சம் இதை பத்தி படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து பொது அறிவியல் விதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. பொது அறிவியல் விதிகள் சொல்லிட்டு 6th to 10th வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சயின்டிபிக் லாஸ் ரெஃபர் ஹரிஹன் ஜிகே புக்கு. இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் புதுசாக கிரியேட் பண்ணிருக்கோமா இல்லையா, CA Free Dispatch. ஓகே, Group 4 படை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதுல வந்து நான் இது கூறிய ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் த ஒரு மெட்டீரியல் வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகே, PDF ஷேர் பண்றேன். அதை நீங்க பார்த்து அது பயனுள்ளதா படிச்சுக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து மெக்கானிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இயக்கவியல் பருப்பொருட்களின் பண்புகள் 6th 7th 8th 9th 11th. ஓகே, நிறைய இருக்கு. இதுதான் அதேதான் ஒரே லெசன் பேர் தான் இருக்கு பாருங்க, நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படி சொல்லிட்டு ஒரே லெசன் பேரு 6th 7th 8th 9th வரைக்கும் இருக்கும். ஓகே, 11th இது இருக்குது. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 11th இருக்கு. ஓகேங்களா, ரைட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா. சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் நான் வீடியோ ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். மீதி தான் இதே PDF டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய செப்பரேட் டெலிகிராம் சேனலையும் நான் கமெண்ட் பண்றேன். Group 4 படை வீரர்கள். ஓகேங்களா. அடுத்த போருக்கு நம்ம வந்து அடுத்த டெஸ்ட் இப்போ ரெடி ஆக ஆரம்பிக்கிறோம். 2 வீக் இருக்குது, அலட்சியம் மறந்துடாதீங்க. இருக்கக்கூடிய டைம்ல அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன இருக்கோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ண முடிஞ்சா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம நாளைக்கு டிஸ்கஷன் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.